இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். 18வது IPL சீசன் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளது. முதலில் ஆடிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்களில் அடங்கியது. பின்னர் 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் பெங்களூரு அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 18 ஆண்டுகள் IPL வரலாற்றில் முதல் கோப்பையை வென்று அசத்தியுள்ளது. 18வது IPL சீசனில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு வெற்றி பெற்றதை அடுத்து RCB ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்து வெற்றியை கொண்டாடி தீர்த்தனர். போட்டி நடைபெற்ற அகமதாபாத் கிரிக்கெட் மைதானத்தில் கூடியிருந்த பெங்களூரு அணி ரசிகர்கள் கைகளை தட்டி வெற்றியை கொண்டாடினர். பின்னர் மைதானத்திற்கு வெளியே வந்த RCB ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதேபோல கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் RCB அணி ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் வாகனங்களில் ஏறி நடனமாடியும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். IPL தொடரில் பெங்களூரு அணியின் வெற்றி உறுதியானதும் விராட் கோலி ஆனந்த கண்ணீர் விட்டு அழுத வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 18வது IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி பெங்களூரு அணி மகுடம் சூடியது. இந்நிலையில் IPL தொடங்கியது முதல் பெங்களூரு அணிக்காக விளையாடி வரும் விராட் கோலி நேற்றைய ஆட்டத்தின் இறுதி ஓவரை ஏசில்ஹுட் வீசிய போது RCB வெற்றி பெறுவது உறுதியானது ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. RCB வெற்றிக்கு பின் மைதானத்திற்குள் வந்த அனுஷ்கா சர்மா விராட் கோலியை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 18வது IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி பெங்களூரு அணி மகுடம் சூடியது. வெற்றிக்கு பின் மைதானத்திற்கு வந்த கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மா கோலியை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். விராட் கோலியும் வெற்றி களிப்பில் அனுஷ்காவை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். IPL தொடரில் தான் விளையாட போகும் கடைசி நாள் வரை பெங்களூருக்காக தான் விளையாடுவேன் என விராட் கோலி தெரிவித்துள்ளார். RCB வெற்றிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விராட் கோலி என்ன விஷயம் நடந்த போதும் RCB அணிக்கு விசுவாசத்துடன் இருந்திருப்பதாகவும் வேறு விதத்தில் நினைத்த தருணங்களும் உண்டு, ஆனால் இந்த அணியிலேயே விளையாடியதாகவும் கூறினார். பெங்களூரு அணியுடனிடையே தன்னுடைய மனம் ஆன்மா இருக்கும் எனவும் வெற்றி மகிழ்ச்சியில் ஒரு குழந்தையைப் போல நிம்மதியாக உறங்குவேன் என்றும் கூறினார். அடுத்த ஆண்டு திரும்பி வந்து சிறப்பாக விளையாடி கோப்பையை வெல்வோம் என பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தோல்விக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த தோல்வி வருத்தமாக இருப்பதாக கூறினார். குருணால் பாண்டியாவின் பந்துவீச்சு சிறப்பாக இருந்ததாகவும் இங்கில்ஸ் விக்கெட்டை வீழ்த்தியது ஆட்டத்தின் திருப்பு முனை எனவும் தெரிவித்தார். நாங்கள் அடுத்த ஆண்டு திரும்பி வந்து சிறப்பாக விளையாடி இந்த கோப்பையை வெல்வோம் எனவும் எங்களால் மீண்டும் நல்ல கிரிக்கெட்டை விளையாட முடியும் எனவும் ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பிக்கை தெரிவித்தார். 2025 IPL கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பெங்களூரு அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஆச்சரியங்கள் நிறைந்த சீசனுக்கு ஒரு சிலிர்ப்பூட்டு முடிவு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக கனவுகளை சுமந்து வரும் பெங்களூரு அணிக்கும் விராட் கோலிக்கும் இந்த கிரீடம் உண்மையிலேயே பொருத்தமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு சென்னை அணி வலிமையான கம்பேக் கொடுக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். 18 ஆண்டுகால IPL வரலாற்றில் முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி பெங்களூரு அணிக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் IPL போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வாழ்த்துகள் எனவும் கனவு கடைசியில் நனவாகி உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈசாலா கப் நமதே மின்சாரம் போன்ற செயல்பாடு முதல் கலங்காத மன உறுதி வரை இந்த வெற்றியானது கர்நாடகாவின் பெருமையை கொழுந்துவிட்டு எரிய செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை திகிலடைய செய்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். கன்னட மொழி விவகாரத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கவும் கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் சுரேஷுக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் கமல் கூறியது அவரது சொந்த கருத்து இல்லை என்றும் அது மொழியியல் ஆய்வாளர்களின் கருத்து என்றும் கூறினார். இந்த நேரத்தில் தமிழ் சமூகம் அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். கன்னட மொழி குறித்த பேச்சு சர்ச்சைகளை சந்தித்த நிலையில் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமலஹாசன் மீண்டும் அறிவித்துள்ளார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தக் லைஃப் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கமல் மன்னிப்பு கேட்பதே பிரச்சினைக்கு தீர்வு என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ எனவும் வினவினர். இதற்கு பதில் அளித்த கமல் தரப்பு தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறாக புரிந்து கொண்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது எனவும் வாதிடப்பட்டது.
பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்து பாஜக, பாமக கட்சிகளின் ஆதரவை பெற அதிமுக முடிவு செய்துள்ளதாகவும் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர்களுக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பாஜக சார்பில் நடத்தப்படவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரித்திருந்தால் யார் அந்த சார் என்பதற்கான விடை கிடைத்திருக்கும் என்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விசாரிக்காதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பிளைட் மோடில் இருந்த செல்பேசியை ஆன் செய்தபோது ஞானசேகரன் முதலில் காவல் அதிகாரியிடம் பேசினார் என்றும் அடுத்ததாக ஞானசேகரன் திமுக நிர்வாகி கோட்டு சண்முகத்திடம் அடிக்கடி பேசினார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் தொடர்பில் இருப்பவர் என்றும் இதனால் பாலியல் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விசாரிக்கப்பட வேண்டியவர் என்றும் கூறினார். ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் பேசியது எப்படி குற்றச்சாட்டாகும் என அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது அண்ணாமலை குற்றம் சாட்டியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த மா சுப்பிரமணியன், ஒவ்வொரு நாளும் 10-15 பேர் தனக்கு போன் செய்வார்கள் என்றும் இதேபோல தனக்கு வட்ட செயலாளர் செய்த போனுக்காக தன்னை விசாரிக்க வேண்டும் என்பது என்ன குற்றச்சாட்டு என தெரியவில்லை என்றார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா எனவும் அண்ணாமலைக்கு சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் நேற்று மட்டுமே 8 கொலைகள் நடந்துள்ளதை குறிப்பிட்டு பேசினார். குற்றவாளிக்கு பினாமி வைத்திருக்கும் அரசு திமுக அரசு என்று விமர்சித்த ஆர். பி. உதயகுமார், திரை மறைவில் உள்ள அந்த சாரையும் ஸ்டாலின் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது என்றார். தமிழ்நாட்டில் படுகொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 8 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவிகள் பலர் படுகொலை செய்யப்படுவது வழக்கமாகி வருவதாக கூறியவர், தமிழக அரசு குற்றங்களை மூடி மறைப்பதிலும் பிரச்சினைகளை திசை திருப்புவதிலும் தான் ஆர்வம் காட்டுவதாகவும் முதலமைச்சர் மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தந்தை மகனுக்காக உச்சகட்ட மோதலை தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் பலரை பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்றம் செய்து அறிவித்துள்ளார். பாமகவில் அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருகிறது. அன்புமணி மீது ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நிலையில் மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் மதுரை, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொறுப்பாளர்களாக இருந்த மாவட்ட தலைவர், செயலாளர், ஒன்றிய செயலாளர், தொகுதி பொருளாளர், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பலரை மாற்றம் செய்து புதிய நியமனங்களை ராமதாஸ் அறிவித்துள்ளார். தமிழகத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய வழக்குகளில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகளான சென்னை மண்டல இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ், துணை இயக்குநர் கார்த்திக் தசாரி ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். IRS அதிகாரிகளான இவர்கள் அயலக பணியிலிருந்து வந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டனர். தமிழகத்தையே பரபரப்புக்குள்ளாக்கி கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் ஊழல், அமைச்சர் துரைமுருகன், MP கதிரானந்த், பொன்முடி, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டவர்கள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது.
ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு ஆதார் எண்ணை இணைத்ததுடன் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு விதித்திருந்த நேர கட்டுப்பாடு செல்லும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறு தேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. தேர்வு நாளில் சென்னையில் பெய்த மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக சரியாக தேர்வு எழுத முடியவில்லை எனவும் கூறி மாணவர்கள் 16 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். விசாரணையின் போது மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வில் எவ்வித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மதுரை சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளதால் மனுதாரர் தானே சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்து வருவதாகவும் ஆகவே மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. போதுமான சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தியும் தரமான சாலை மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் அவதிப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் மதுரை எளியார்பத்தி மற்றும் தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் பகுதி ஆகிய 2 சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து அறிக்கை அளிக்க கோரி வழக்கை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்படுவதால் கல்வி அறக்கட்டளைக்கு 3 மடங்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேதாரண்யம் கஸ்தூரிபா கன்யா குருகுலத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்படுவதாக அக்கல்வி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பேருந்து நிலையம் கட்டப்படும் நிலம் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் 3 மடங்கு இழப்பீடு வழங்கிவிட்டு பின் பேருந்து நிலையம் கட்டுமான பணியை தொடரலாம் என உத்தரவிட்டது. அரசு பேருந்து கட்டணம் கட்டாயம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேருந்து கட்டண உயர்வு கிடையாது என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் விரிவாக விவரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக அரசு மத்தியில் 3வது முறையாக பதவியேற்று முதலாம் ஆண்டை நிறைவு செய்துள்ளதை குறிக்கும் வகையில் ஆளுங்கட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் மத்திய அரசு போர் நிறுத்தத்தை அறிவிக்க முடிந்தால் எதிர்க்கட்சிகளின் வேண்டுகோளின் பேரில் சிறப்பு அமர்வையும் நடத்த முடியும் என உத்தவ் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பஹல்காம் தாக்குதல் குறித்து சிறப்பு அமர்வை கூட்ட எதிர்க்கட்சிகள் கையொப்பமிட்ட கடிதம் பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்டதாகவும் கோரிக்கையின்படி சிறப்பு அமர்வு நடத்தினால் குடிமக்கள் உரிய பதில் பெறுவார்கள் எனவும் கூறினார். அசாமில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 20 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 4 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சோனித்பூர் மாவட்டம் தேக்கியா ஜுலு பார்ச்சலா உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிக்கிமில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியை இந்திய விமானப்படை தொடங்கியுள்ளது. சிக்கிமில் பெய்து வரும் கனமழையால் சட்டென பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்களுடன் இந்திய விமானப்படையும் இணைந்து மீட்புப் பணியினை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சுமார் 34 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு பக்யோங் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர்.
பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் உள்ள பிரச்சினை மொழி அல்ல எனவும் கண்ணியம் மற்றும் அமைதிக்கான பொதுவான பார்வையை கண்டறிவதில் உள்ளது என்றும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு அந்நாட்டின் துணைத் தலைவர் ஜெரால்டோ ஆல்கமினை சந்தித்து விளக்கமளித்தது. சந்திப்பு குறித்து பேசிய சசி தரூர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் செய்தியை லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சில தவறான புரிதல்களை கொண்டிருந்தவர்களுக்கு தனது குழு வெற்றிகரமாக எடுத்து சென்றுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள 39 கோர்கா பயிற்சி மையத்தில் அக்னிவீர் வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது. இதில் ராணுவத்தில் சேருவதற்காக பயிற்சி முடித்த வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர். தொடர்ந்து வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ராணுவத்தில் தங்கள் கடமைகளை முறையாக செய்வோம் என வீரர்கள் உறுதிமொழி எடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இன்ஸ்டா பகையாளி மீது மஹிந்திரா தார் எஸ்யூவி காரை கொண்டு ஒருவரை மோதி அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் பல நெட்டிசன்கள் ஒருவரை ஒருவர் கொடூரமாக திட்டிக் கொள்கிறார்கள். நாகரிக சமூகத்தையே தலைகுனிய வைக்கும் ஆபாச பேச்சுக்களை அங்கு பேசப்படுகின்றன. இந்நிலையில் நொய்டாவில் இன்ஸ்டா பகையாளி மீது தார் காரை கொண்டு இளைஞர் மோதியதில் சாலையில் நடந்த அந்த இளைஞர் கால்வாய் வடிகாலில் விழுந்து படுகாயமடைந்தார். சிசிடிவி காட்சி வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த நபரை பஞ்சாப் போலீசார் கைது செய்தனர். சமீப காலமாக பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த பலரையும் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து தகவல்களை கொடுத்ததாக பஞ்சாபை சேர்ந்த ககன்தீப் சிங் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ககன்தீப் கடந்த 5 ஆண்டுகளாக காலிஸ்தானின் ஆதரவாளராக இருந்ததாகவும் ரகசிய தகவல்களை பகிர்ந்து பணம் பெற்றதும் தெரிய வந்துள்ளதாக பஞ்சாப் போலீசார் தெரிவித்தனர். திருநெல்வேலியில் அகஸ்தியர் மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை, களக்காடு முண்டதுறை புலிகள் காப்பகம் டிரஸ்ட் சார்பாக அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் பணம் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களிடமும் பணம் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. பொதுமக்கள் வெயில் நடமாட முடியாத அளவில் வெயில் சுட்டெரித்தது. இந்நிலையில் இரவில் திடீரென பரவலாக மழை பெய்தது. சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வெள்ளச்சேரி, அடையாறு, கிண்டி, ஆயிரம்விளக்கு, ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவனை மர்ம கும்பல் கடத்தி சென்று துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த மாணவனான சந்தோஷ் பள்ளிக்கு சென்றபோது வழியில் முதியவர் ஒருவர் முகவரி கேட்பது போல் மாணவனின் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து கடத்தி சென்று துன்புறுத்தியதாகவும் அவர்களிடமிருந்து தான் தப்பி வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவன் கூறினார். இதுகுறித்து மாணவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் கடத்தலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் சிரமம் அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரிவளம் வந்த நல்லூரில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு சிகிச்சைகளுக்காக வருகை தருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உள்ளதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் சிக்கி 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். காரையாறு பாபநாசம் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. இதனை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் திறந்து வைத்த நிலையில் ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து காணப்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 20 பேர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் சிக்கி 20 பேரை பத்திரமாக மீட்டனர்.
சென்னை ஆவடி அருகே வாஷிங் மிஷின் திடீரென வெடித்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயில் மணிகண்டபுரம் 4வது தெருவை சேர்ந்த ராமகிருஷ்ண கோயில் என்பவர் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவர் வீட்டில் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது வாஷிங் மிஷின் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை பத்திரமாக மீட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள வணிக கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். உதகையில் பிரபலமான ஊட்டி வர்க்கி, ஹோம்மேட் சாக்லேட்கள் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி செல்வதை மக்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் சமீப காலமாக ஊட்டி வர்க்கி ஹோம்மேட் சாக்லேட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்தது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவின்படி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராகவன் தலைமையில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் காலாவதியான வர்க்கி மற்றும் ஹோம்மேட் சாக்லேட்கள் சுமார் 10 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கேரளா செல்லும் வழித்தடத்தில் யானைகள் மறித்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்கள் இருவர் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அதிரப்பள்ளி பகுதியிலிருந்து வாழச்சல் பகுதிக்கு சென்றபோது வழியில் யானைகள் வாகனத்தை மறித்து நின்றது. இதனால் அச்சமடைந்த இருவரும் வாகனத்தை சாலையில் விட்டு சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனையடுத்து இருவரும் அங்கிருந்து சென்ற நிலையில் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மாயாறு பாலம் அருகே புலி ஒன்று சர்வசாதாரணமாக சாலையை கடந்து சென்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மசினகுடியை அடுத்த மாயாறு வனப்பகுதியில் உள்ள பாலம் அருகே சுற்றித் திரிந்த புலி ஒன்று சாலையை கம்பீர நடை போட்டு கடந்து சென்றது. அப்பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளால் படம் பிடிக்கப்பட்ட இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கடன் விடுதலை மாநாட்டையொட்டி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் கடன் விடுதலை மாநாடு தஞ்சையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் விவசாயிகள் விரோத சட்டங்களை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டினை முன்னிட்டு தஞ்சை தலைமை தபால் நிலையத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் பள்ளிக்கு வருகை தந்த ஆசிரியரை கண்டித்து பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அளவாய்ப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாள் அன்றே ஆசிரியர் பிரபாகரன் மதுபோதையில் வந்து பள்ளியில் இருந்த குடிநீர் குழாயை உடைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பிரபாகரனை தலைமை ஆசிரியர் கண்டித்து அனுப்பிய நிலையில் தகவல் அறிந்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னையில் ஒருநாள் திரைப்பட பாணியில் தேனியிலிருந்து மதுரைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கல்லீரல் வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆத்தங்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நிறுவி என்பவர் ரத்த குழாய் வெடிப்பால் மரணமடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்ய முன்வந்த நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்டமாக கல்லீரல் தேனியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதுரைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக சாலைகளில் ஆம்புலன்ஸ் செல்வதற்காக வழிவிட்டும் ஆம்புலன்ஸ் முன்பின் போலீசார் வாகனமும் சென்ற நிலையில் வெற்றிகரமாக கல்லீரல் கொண்டு சேர்க்கப்பட்டது. பாகிஸ்தான் கராச்சியில் நில அதிர்வை பயன்படுத்தி 200க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கராச்சி பகுதியில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கைதிகளை சிறை வளாகத்தில் குழுமியிருக்க போலீசார் அனுமதித்தனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட 200க்கும் மேற்பட்ட கைதிகள் துப்பாக்கி முனையில் காவலர்களை மிரட்டி தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து தப்பியோடிய கைதிகளை தேடி வருகின்றனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்வியாட்டோலினாவை வீழ்த்தி போலாந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் போலாந்து வீராங்கனையான இகா ஸ்வியாடெக் உக்ரைனின் எலினா ஸ்விடோலினாவை உடன் மோதினார். தொடக்கம் முதலே அபாரமாக செயல்பட்ட இகா ஸ்வியாடெக் 6-1, 7-5 என்ற செட் கணக்கில் எலினா ஸ்விடோலினாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணி வீரர்கள் சைக்கிளில் மைதானத்திற்கு வந்த காட்சி வைரலாகி வருகிறது. மேற்கு இந்திய தீவுகள் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இந்நிலையில் நேற்று போட்டியில் பங்கேற்பதற்காக வந்த மேற்கு இந்திய தீவுகள் அணி வீரர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டதை அறிவித்த இங்கிலாந்து அணி வீரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சைக்கிளில் மைதானத்திற்கு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக குறித்த நேரத்திற்கு வந்து சென்றனர்.
அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நடன இயக்குநர் சங்கத்தின் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அச்சங்க தலைவர் தினேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை டி நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சமீபத்தில் இயக்குநர் கௌரி சங்கருடன் அலுவலகத்தில் தகராறு ஏற்பட்டது உண்மைதான் எனவும், அவர் பாலியல் குற்றம் சாட்டிய முன்னாள் தலைவர் மீதான தகுந்த சாட்சி ஆதாரங்களை கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் லியோ பட பாடல் நடனத்தில் கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்காத விவகாரத்தில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததா என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார்.